அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்காக தர விரும்புகிற ஒரு விடுதலையின் செய்தியை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கீழ்கால் எனப்படுகிறது என்று சொல்லி இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை யோசுவா பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி 400 வருடங்கள் உன்னுடைய சந்ததியார் அந்நிய தேசத்தில் அவர்கள் சேவிப்பார்கள், அதற்கு பின்பாக மிகுந்த பொருள்களோடு கூட நான் அவர்களை புறப்பட்டு வர செய்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கரில் இருந்தார். ஒரு உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருந்தார். அந்த உடன்படிக்கையிலே ஆண்டவர் மாத்திரம் துண்டிக்கப்பட்ட அந்த பலி மிருகத்தின் நடுவிலே 2 பேரும் நடந்து செல்ல வேண்டும். ஆனால் ஆபிரகாமை ஆண்டவர் நித்திரைக்கு அவனை அனுமதித்து விட்டு அவர் மாத்திரம் கடந்து சென்றதை நம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். ஏனென்று சொன்னால் வாக்குத்தத்தத்தின் உண்மை இல்லை என்று சொன்னால் அந்த பலிமிருகம் எப்படி 2ஆக துண்டிக்கப்பட்டதோ அதே போல வாக்கர்லினவர்கள் அதை கடைபிடிக்காவிட்டால் அவர்கள் துண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமின் சந்ததியார் ஒருவேளை இந்த காரியங்களிலே கீழ்ப்படியாமற் போனால் என்கிறபடியினால அவருடைய சந்ததியாரின் மேல் அத்தனை நேசம் வைத்தபடியினால ஆண்டவர் மாத்திரம் அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறதினால், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதினால அவர் மாத்திரம் அந்த துண்டங்களின் நடுவாக அவர் கடந்து சென்றார். புகைகிற ஒரு சூளையாக, அக்கினி ஜுவாலையாக அவர் கடந்து சென்றதை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்தபோது வனாந்தரத்தில் வந்த அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நிந்தனை காணப்பட்டது. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அதாவது அவர்கள் புறப்பட்டு வந்து முன்னாடி செங்கடல், பின்பாக பார்வோனுடைய சேனைகள் அவர்களை துரத்தி வந்து வனாந்தரம் அடைத்து போட்டது, திகைத்து திரிகிறார்கள் என்கிற நிந்தனை அவர்கள் மேல் காணப்படும் என்று சொல்லி அவர்களை குறித்து எகிப்தியரின் எண்ணங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல 40 நாட்களுக்குள்ளாக சென்றடையக்கூடிய அந்த வாக்குத்தத்த பூமியை இவர்களுடைய உள்ளத்திலிருந்து எகிப்தினுடைய அனுபவங்களை எடுத்து போடும்படியாக ஆண்டவர் முயற்சித்த பொழுது 440 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 40 ஆண்டுகள் அலைச்சல்ல ஒரு தலைமுறை முழுவதும் மாண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகிவிட்டது. எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அவர்கள் ஆண்டவரோடு கூட ஒரு விருத்த சேதனம் என்கிற ஒரு கீழ்ப்படிதலை, உடன்படிக்கையை அவர்கள் பண்ணி இருந்தார்களே, அந்த ஜனங்கள் எல்லாரும் எகிப்திய அனுபவத்திலிருந்து விடுபட முடியாதபடியினால அவர்கள் வனாந்தரத்தில் மாண்டு போனதை நாம் பார்க்க முடியும். இந்த ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த எகிப்தினுடைய நிந்தனை அப்படின்னா என்ன, ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லி ஆண்டவரை நேசிக்கும்படியாக இவர்கள் சென்றார்களே, இவர்கள் குடும்பங்கள் சென்றதே, ஒழுங்காக ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறார்களே, ஒழுங்காக வேதம் வாசிக்கிறார்களே, அங்கே போகிறார்களே, இங்கே போகிறார்களே, ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையே, திகைத்து தானே திரிகிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கை போல தானே காணப்படுகிறது. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி தடைகள் காணப்படுகிறது என்று சொல்லி உலகம் தேவனை பின்பற்றுகிற ஜனங்களை குறித்து சொல்லுகிற
அந்த வார்த்தையைத்தான் வேதம் எகிப்தியரினுடைய அந்த நிந்தை என்று சொல்லுகிறது. எகிப்தியர் அதாவது பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக அநேக வழிகளுக்குள்ளாக நடத்தி செல்லும் பொழுது அவர்கள் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தாமதங்கள் ஆகிற போது நமக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகள் தான் எகிப்தினுடைய நிந்தை. ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களிடத்தில் எந்தெந்த காரியங்களை அவர் எடுத்து போட முயற்சித்தார் என்று சொன்னால், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தப்பட்டு வந்து பகல்ல மேகஸ்தம்பம் இரவுல அக்னி ஸ்தம்பம் அவர்கள் குடிப்பதற்கு அவர்களுக்கு அருமையாக அங்கே தண்ணீர் கிடைக்கிறது, வானத்திலிருந்து மன்னா பொழிந்தருளப்படுகிறது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தருடைய கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னாங்க. அங்கே மண்ணு மிதிச்சுட்டு கிடந்தாங்க, அங்கே பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க, ஜீவனையே கசப்பாக்கக்கூடிய ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தான் ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்த போதிலும் கூட இவர்கள் தங்களுடைய கடந்த நாட்களைத்தான் அந்த வாழ்கிற ஒரு உன்னத அனுபவ வாழ்க்கையில் நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு எப்படி நாங்கள் பழைய நாட்களில் அப்படி இருந்தோம், இப்போ வந்தவரை தான் இப்படி இருக்குன்னு சொல்லுகிறது போல அவர்களுடைய உள்ளத்தில் நாங்கள் எகிப்தில் தான் ரொம்ப நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக இருந்தோம், இங்கே எதுக்கு கொல்லுகிறதற்காக கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குறுதி அழைத்து வந்த பொழுது அவருடைய அனுபவங்கள் எகிப்தின் அனுபவங்களையே சார்ந்து நின்றதாக இருந்தது. கானானின் அனுபவங்களுக்குள்ளாக செல்லுகிறதற்கு அவர்களுக்கு மனமில்லாத ஒரு சூழ்நிலை. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று சொல்லி அந்த எண்ணங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து தான் அவர்களை கொண்டு வந்தாரே ஒழிய, ஆனால் எகிப்தை அவர்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறதற்கு 40 வருடங்கள் ஆகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்தபடியாக அவர்களுடைய வாழ்க்கையில விக்கிரகங்கள்ல இருந்து அவர்கள் அந்த வழிபாடுல இருந்து விடுபடவில்லை. யாத்ராகம் 32ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தோன்னு சொன்னா, ஆரோன் ஒரு கண்டுக்குட்டியை செஞ்சு கொடுத்துட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அங்கே ஜனங்களை நிர்வாணப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை விட நாம் அதிகமாய் நேசிக்கிற யாவுமே அது ஒரு விக்கிரக ஆராதனையாக கருதப்படுகிறது. ஆண்டவரை நேசிப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக, விபச்சாரரே விவசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று யாக்கோபு கேட்கிறார். அந்த காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், அவர் தரக்கூடிய உன்னத அந்த வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லுகிறோம், பரலோக வாசிகளாக நாங்கள் மாறப்போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட உள்ளத்தில் இன்னும் இந்த விக்கிரகத்தினுடைய வழிபாடுகளிலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலை எகிப்தின் அனுபவமே. அதற்கடுத்தபடியாக கீழ்ப்படிதலும் அவர்களுக்குள்ளாக உருவாகவில்லை. அங்கே அவர்கள் யோர்தானை கடந்து அவர்கள் அந்த எரிகோ வீதிகளிலே வந்த பொழுதுதான் வனாந்தரத்தில் பிறந்த எல்லா ஆண் மக்களுக்கும் அங்கே ஒரு விருத்த சேதனத்தை யோசுவா செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு கூட நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் தருவேன், உன் சந்ததியாருக்கு கொடுப்பேன், ஆனால் நீங்கள் செய்யணும் ஒரே ஒரு காரியம்தான், இந்த விருத்த சேதனம் மாம்சத்தில் விருத்த சேதனம் ஆண் மக்கள் எல்லாரும் நீங்கள் பண்ணீங்கன்னா அவர்கள் எல்லாரும் என்னுடைய ஊழியக்காரர்கள், எனக்கு சொந்தம் என்கிற அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வரணும் அப்படிங்கிற கட்டளையை கொடுத்திருந்தார. எகிப்தில் இருந்து புறப்பட்டு 40 வருடங்கள் செய்யாத அந்த உடன்படிக்கையை அவர்கள் அந்த எரிகோ வீதிகளிலே யோசுவாவின் மூலமாக செய்த பொழுதுதான் அவர்கள் அந்த கானானினுடைய அனுபவத்தை பெறுகிறார்கள். அங்கே பஸ்காவையும் ஆசரிக்கிறார்கள். ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் சொல்லியிருந்த அந்த இரத்தத்தினுடைய ஒரு இரத்தத்தினால தான் உங்களுக்கு மிகப்பெரிய மீட்பு என்று சொல்லி எகிப்தில்
ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரே இந்த பண்டிகையை அவர்கள் பஸ்காவை அவர்கள் அந்த எரிகோ வீதிகளிலே அவர்கள் ஆராதிக்கும் பொழுது என்றைக்கு உடன்படிக்கைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அந்த நிமிஷத்தில் தான் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கீழ்கால் என்று அழைக்கப்படுகிறது. எகிப்தினுடைய நிந்தனையை புரட்டி போட்டு கானானின் அனுபவங்களுக்குள்ளாக நம்ம வருகிறது மிகுந்த ஆசீர்வாதம். கொஞ்சம் வழிகள் வேணால் இருக்கலாம், வழி இருக்கும். ஆனால் நம்ம யுத்தம் செய்து ஆசீர்வாதங்களை குவித்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையின் அனுபவமாகத்தான் கானானின் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். எகிப்தியர் சொன்ன எல்லா நிந்தனைகளையும் நமக்கு புரட்டி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் யுத்தம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் எல்லா யுத்தத்திலும் அவரே கூட இருந்து நம்மை வழிநடத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு அனுபவத்தை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில், ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. எகிப்தின் அனுபவங்களை எல்லாம், பழைய வாழ்க்கை, பழைய அனுபவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு நம்ம அதிலிருந்து விலகி இருந்தோம்னா, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். கானானின் அனுபவம் ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய சந்ததி, ஒரு விருத்த சேதனமுள்ள சந்ததி, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சந்ததியாக மாறும் பொழுது ஆண்டவர் முற்றிலுமாக எகிப்தின் நிந்தனையை மாற்றி வனாந்தரத்தில் அடைச்சி போட்டுச்சுன்னு சொன்னாங்க, திகைத்து திரிகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே எகிப்தியர்களோ மற்ற ஜாதிகளோ இவர்களை குறித்து கேள்விப்படும் பொழுது அவருடைய இருதயம் கரைந்து போகத்தக்கதாக, இன்றைக்கு சத்ருவினால் ஏளனமாய் பேசப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற மற்றவருடைய இருதயம் கரைந்து போகத்தக்கதான மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர முடியும். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சற்று வழி நிறைந்தது, ஆனால் மகிமையை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. நம்முடைய சரீரங்களை எப்படி அவர்கள் விருத்த சேதனத்துக்கு ஒப்பு கொடுத்தார்களோ அதே போல் தேவனுடைய சித்தத்தினுடைய மைய பகுதியில் வாழுகிறதற்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தம் என்ன, பரிபூர்ணமான சித்தம், அவருடைய நன்மை என்ன, அவருடைய பிரியம் என்பதை அறிந்து நம்ம பகுத்தறியத்தக்கதாக ஒரு புது சிருஷ்டியாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய மனம் புதிதாகிறதாக காணப்படும் என்று சொன்னால் கானானின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் எகிப்தியின் நிந்தையை புரட்டி போட்ட இடமாக, கீழ்காலாக அது நமக்கு மாறும். ஆனால் இன்னைக்கு பலரும் இந்த மகிமையை அனுபவிக்கிறதற்கு ஒரு சில நேரங்களில் அநேக இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். நிறைய விட வேண்டியவைகளை விட வேண்டியது இருக்கும். நம்ம நிறைய தூய்மையாக வேண்டிய இடத்துல தூய்மையாக வேண்டியது இருக்கும். அதுக்கு இன்னைக்கு அநேகர் செல்ல விரும்புறதில்லை. அதற்காக இடைநிலை ஜெப வீரர்களை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க எனக்காக ஜெபித்து அவங்களுக்கு காணிக்க நிறைய கொடுத்துட்டான்னா அவங்க எங்களுக்கு ஜெபித்து விடுதலையை வாங்கி தந்துட மாட்டாங்களா? எங்கள் வாழ்க்கையில் எகிப்தின் நிந்தை அந்த ஊழியக்காரன் மூலமாக புரட்டி போடப்படாதா என்று சொல்லி நினைக்கிற அநேகர் இருக்கிறாங்க. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய நிந்தனையை புரட்டி போட முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே விடுதலையை தர முடியும். நம்ம அதற்கு பதிலாக காணிக்கை நிறைய கொடுத்துட்டு விடுதலை கிடைச்சிரோன்னு நினைச்சோன்னா கொடுக்கப்படுகிற காணிக்கைகள் லஞ்சங்களாக கருதப்படுமே தவிர அது ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற
என்ன காரியங்களை நம்ம விட்டுறணும்னு எதிர்பார்க்குறாரதை விட்டுட்டு, எதெல்லாம் இழக்கணும்னு விரும்புகிறார் அதை இழந்து, எதிலெல்லாம் பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறாரோ அதில் பரிசுத்தமாகி தூய்மையாக வாழ்கிறதற்கு ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற திகைப்புகளை மாற்றி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை மாற்றி ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழி நடத்துவார். எகிப்தியரினுடைய நிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து போடுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே தந்தருள்வாராக. ஆமே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன்.